ஒரே குரல், ஒரே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு அரிய கலை. அரிய கலை. அந்த அழகிய கலையை மேற்கொள்கின்றவர்களுக்கு நல்ல பண்புகளும் எதையும் செலச் சொல்லும் சொல்லாற்றலும், குழந்தைகளுக்கு நன்கு புரியும் வண்ணம் சொல்லும் திறனும், மிகுந்த பொறுமையும், குழந்தையை புரிந்து கொள்ளும் உளவியல் பார்வையும், ஆழ்ந்த அன்பும் அமைந்திருத்தல் வேண்டும். குழந்தைகளுக்கு நற்பயன்களை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு கல்வியும் உயர்கல்வியும் கொடுத்து அவர்களை அவைகளில் முந்திருக்க செய்தல் வேண்டும் போன்ற குழந்தை வளர்ப்பு கலை சார்ந்த விழுமியங்களை திருவள்ளுவர் திருக்குறளிலே மிக அருமையாக பதிவு செய்துள்ளார். அவற்றையெல்லாம் கண்டறிந்து அந்த தரவுகளை எல்லாம் வகைதொகை செய்து ஆய்வுக்கற்றையாக்கி அவற்றை உலகிற்கு வழங்குதல் என்பது இந்த ஆய்வுக்கற்றையின் ஆள் நோக்கு. தரவு குரட்பாக்கள் 41, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 392, 757, 993, 1275. குழந்தைய செல்வம். பேறு என்ற சொல்லிற்கு பெருகை, பெறுதல் என்பது பொருள். அதற்கு செல்வம் என்ற பொருளும் உண்டு. 5வது அதிகாரத்தின் தலைப்பை மக்கட்பேறு என்ற தொடரை திருவள்ளுவர் அமைத்திருக்கிறார். அதற்கு மக்களை பெருகை, மக்களை பெறுதல் என்ற பொருளும் அமைந்திருக்கின்றது. மக்கள் செல்வம் என்ற பொருளும் அமைகின்றது. ஆக திருவள்ளுவர் மக்கட்பேறு என்னும் அதிகார தலைப்பை இரு பொருள்பட அமைத்துள்ளார் என்பதை பார்க்கிறோம், மகிழ்கின்றோம். மேலும் வாழ்க்கை துணை நலம் என்னும் 6வது அதிகாரத்தில் 60வது குரட்பாவில் நன்மக்கட்பேறு என்ற தொடரும், மக்கட்பேறு என்னும் அதிகாரத்தில் 61வது குறளில் மக்கட்பேறு என்ற தொடரும் அமைந்துள்ளன. இவ்விரு இடங்களிலும் பேறு என்ற சொல்லிற்கு செல்வம் என்ற பொருளும் உண்டு அல்லவா? எனவே திருவள்ளுவர் குழந்தையை செல்வம் என 3 இடங்களில் சுட்டுகிறார் என்பதை கண்டறிய முடிகின்றது. தம் மக்களே தம் செல்வம். குறள் 63. இது ஒரு உட்தலைப்பு. அடுத்த உட்தலைப்பு ஆண் பெண் குழந்தைகள் சமம். நன்மக்கட்பேறு, மக்கட்பேறு. நன்மக்கட்பேறு குறள் 60, மக்கள் பேறு குறள் 61. மக்கள் என்ற சொல்லை 62, 63, 64, 65, 66, 68 ஆகிய 6 குரட்பாக்களில் வழங்குகின்றார் குறளாசான். மக்கள் என்ற சொல் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் உள்ளடக்கிய உயரிய சொல். ஆண்கள், பெண்கள் ஆகியோரையும் உள்ளடக்கிய அருஞ்சொல். இது மக்கட்பேறு அதிகாரம் என்பதனால் இங்கு மக்கள் என்பது என்னும் சொல் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் உள்ளடக்கமாக கொண்டுள்ளது. எனவே மக்கள் என்ற சொல்லில் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சமம் என்ற திருவள்ளுவர் அழுத்தமாக ஆழமாக அறிவுறுத்துவதை கண்டு உணர முடிகின்றது. அடுத்த உட்தலைப்பு எல்லா குழந்தைகளுக்கும் உரியது கல்வி. எண்ணென்ப ஏன், எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண் என்பதும் எழுத்து என்பதும் 2 கண்கள். இந்த 2 கண்களும் வாழும் உயிருக்கெல்லாம் உரியது. வாழும் உயிர்கள் என்றால் உலகத்திலே வாழ்கின்ற ஆண்கள், பெண்கள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், முதியவர், இளையவர் அனைவருக்கும் உரியது என்பதனாலே இந்த இடத்துல ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் உரியது என்பதையும் பெறப்படுகிறது. எனவே ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கல்வி உரியது என்பதை உயர் கல்வி சிந்தனையாளர் திருவள்ளுவர் மிக அருமையாக தெரிவிக்கிறார் என்பதை கண்டிருக்கிறோம். இதுல ஒரு நுட்பமும் இருக்கிறது. இந்த எண்ணும் எழுத்தும் வாழும் உயிருக்கு கண்கள். இந்த வாழும் உயிர்கள் கல்வியை கற்காவிட்டால் அவர்கள் வாழாத உயிர்கள் என்று திருவள்ளுவர் கடுமையாக சாடுகிறார் என்பதையும் பார்க்கிறோம். அடுத்த உட்தலைப்பு குழந்தைகளுக்கு கல்வியின் வகைகளும். குழந்தைகளும் கல்வியின் வகைகளும். திருவள்ளுவர் 2 வகைப்பாட்டு கல்விகளை பதிவு செய்துள்ளார். அவற்றை கீழே அவை. 1 அவை கல்வி. 67 குறள். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். அவையத்திலே முந்தியிருக்க செய்கின்ற கல்வி அவை கல்வி, உலக கல்வி. குறள் 68 தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஆக குழந்தைகளது சிறந்த அறிவு உலகம் முழுவதும் வாழும் நிலைபேருடைய உயிர்கள் எல்லாவற்றுக்கும் பயன்பட்டு இனிமையை தரல் வேண்டும். ஆண் பெண் குழந்தைகளுக்கு அறிவை தரும்
தான் திருவள்ளுவர் தெரிவிக்கும் உலக கல்வி என்பதாகும். ஆக ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் அவை கல்வியும் உலக கல்வியும் வேண்டும். அவை இரண்டும் ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் உரியது என்று திருவள்ளுவர் அருமையாக பதிவு செய்துள்ளார். அடுத்த உட்தலைப்பு குழந்தையும் பண்பு நலன்களும். நன்மக்கட்பேறு 60 குரட்பா. மங்களம் என்ற மனைமாற்றி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. மக்களை நன்மக்கள் ஆக்குவதில் தாய் தந்தை. அடுத்த உட்தலைப்பு மக்களை நன்மக்கள் ஆக்குவதில் தாய் தந்தை ஆகியோரது பொறுப்பு. ஆண் பெண் குழந்தைகளாகிய மக்களை நன்மக்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு, பண்பு நலங்கள் மிக்கவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களது தாய்க்கும் தந்தைக்கும் உண்டு என்பதை திருவள்ளுவர் பதிவு செய்துள்ளார். குழந்தைகளை நல்வழியில் நடத்த வேண்டியது தந்தையின் பொறுப்பு. குறள் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இதுல பெற்றோர்கள், மனைவி, மக்கள் ஆகிய மூவரையும் நல்ல வழியில நடத்தி சென்று தானும் நல்ல வழியில் நிற்க வேண்டும். அவன்தான் நல்ல இல்லற துணைவனாவான் என்பார் வள்ளுவர். அதனால குழந்தைகளை நல்ல வழியில் செலுத்த வேண்டும், பண்புடையவர்களாக ஆக்க வேண்டும் என்பது தந்தையினுடைய பொறுப்பு என்கின்றார் திருவள்ளுவர். இந்த குறளில் குழந்தைகளை ஆண் குழந்தைகளாயினும் பெண் குழந்தைகளாயினும் அல்லது ஆண் பெண் குழந்தைகளாயினும் அவர்களை நல்வழியில் ஆற்றுப்படுத்த வேண்டியது துணைவன், அதாவது கணவனது பொறுப்பு என திருவள்ளுவர் மிக அருமையாக பதிவு செய்துள்ளார். அடுத்து குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டியதில் தாயின் பொறுப்பு. ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் குறள் 69. ஆக ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சான்றோனாக வளர்க்க வேண்டும். அந்த சமுதாயம் அவனை சான்றோன் என்று சொல்ல கேட்ட தாய் பெரிதும் மகிழ்வாள் என்பதனாலே தான் பெற்ற குழந்தையை சான்றோனாக பண்புணங்கள் மிக்கனாக ஆக்குவது தாயினுடைய பொறுப்பு என்று இந்த குறளில் பதிவு செய்கிறார் திருவள்ளுவர். அடுத்த உட்தலைப்பு நன்மக்களுக்கு அமைய வேண்டிய பண்பு நலன்கள் எவை? பழிபிறங்க பண்புடை மக்கள், பழிபிறங்க பண்பு அமைய வேண்டும். சான்றோன் ஆக அமைய வேண்டும் என்றால் சான்றாண்மையின் அதிகாரத்தில் கூறப்படுகின்ற அந்த விழுமியங்கள் அனைத்தும் அவனுக்கு அமைய வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். மகன் தந்தை காட்டும் உதவி. ஆக மகன் தந்தைக்கு உதவி செய்கின்ற பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதோடு மட்டுமன்று உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு என்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதாம் ஒப்பு. அப்பாவை போல மகன் இருக்கிறான், தாயை போல மகன் இருக்கிறான், பாட்டனை போல பேரன் இருக்கிறான், பாட்டியை போல பேரன் இருக்கிறான் என்பதெல்லாம் ஒப்பு அன்று. பாட்டியை போல பாட்டனை போல பெயரன் பண்புடையவனாக இருக்கிறான் என்பதுதான் ஒப்பு. தாயை போல மகன் இருக்கிறான் என்பதுதான் ஒப்பு. தந்தையை போல மகன் இருக்கிறான், பண்புடையவனாக இருக்கிறான் என்பதுதான் ஒப்பு என்பதை திருவள்ளுவர் அழுத்தமாக உறுப்பு ஒத்தல் ஒப்பு அன்று, அவர்களுடைய பண்பை ஒத்திருந்தால்தான் உண்மையான ஒப்பு என்று திருவள்ளுவர் பண்புலன் பற்றி இங்கு அழுத்தமாக சொல்லுகிறார். சான்றோராக்கல் தாயினுடைய கடமை என்பதை பார்த்தோம். அது அடுத்த ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோனாக்கம். சான்றோன் என கேட்ட தாய் என சான்றோனை ஆக்குகின்ற பொறுப்பு தாய்க்கு உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து குழந்தைகளும் ஐம்புலன் இன்பங்களும். மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம். குழந்தையின் உடல்கள் பெற்றோரது உடல்களை தொடும்போது பெற்றவர்களது உள்ளத்தில் இன்பம் பிறக்கும். அதுவும் குழந்தைகள் பெற்றோர்களை கண்டது ஓடி வந்து பெற்றோர்களை கட்டிப்பிடித்தல், அதில் கிடைக்கும் இன்பத்திற்கு ஈடு இணையே கிடையாது. குழந்தை அடுத்து செவி இன்பம். அவர் சொல் கேட்டல் செவிக்கு இன்பம். குழந்தைகளுடைய சொல் கேட்டல் செவிக்கு இன்பம் தருகிறது. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். மழலை சொல் குழந்தை தங்கள் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளது மழை சொற்களை குழலை விட இனிமையானது யாழை விட இனிமையானது என்று சொல்லுவார்கள் என்பதனாலே அவர்களுக்கு செவி இன்பம் கிடைக்க குழந்தைகளுடைய மழலை சொற்கள் செவிக்கு இன்பத்தை கொடுக்கின்றன என்று சொல்லுகிறார். கண் புல இன்பம் என்று எடுத்துக்கொண்டால்
குழந்தைகளை பெற்றோர்கள் பார்க்கின்ற போதெல்லாம் அந்த பெற்றோர்களுக்கு கண் புலன் இன்பம் கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தந்தை மகற்காற்று அவையத்து முந்திருப்ப செய்தி என்ற குரலில் கூட அவையிலே முந்தி நிற்கின்றான் மகன். அவனை பார்க்கின்ற பொழுது தந்தைக்கு இன்பம் கிடைக்கிறது, அதிலே கூட கண் புலன் இன்பம் கிடைக்கிறது. இப்படி ஒவ்வொரு குரட்பாவிலும் குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது அல்லது குழந்தைகள் இருக்கின்ற பொழுது கண் புலன் இன்பம் கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்து குழந்தையும் அறிவாற்றலும், இது ஒரு தலைப்பு. அதிகாரம் 7 மக்கள் பேறு. அறிவால் அறிய வேண்டியவற்றை அறிந்த அறிவாற்றல் உடைய குழந்தைகளை பெறல் வேண்டும் என்று மாசற்ற காட்சியரான முப்பாலார் மொழிகின்றார். குறள் 61. பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. இதுல பொருள் எல்லாருக்கும் தெரியும். பெறப்பொடு பொருள் என்ன என்பதில் தான் இதிலே ஒரு நுட்பம் இருக்கிறது. அறிவால் அறிய வேண்டியவற்றை எல்லாம் அறிகின்ற அறிவாற்றலுடைய மக்களை பெறுகின்ற போது பெறுகின்ற பேறு வாய்க்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். அப்படி என்றால் தாயும் தந்தையும் கல்வி கற்றவர்களாக அறிய வேண்டியவற்றை அறிகின்ற அறிவுடையவர்களாக அமைந்திருக்க வேண்டும் என்பது பெறப்படு பொருள். தாயும் தந்தையும் கல்வி கற்றவர்களாக இருந்தால் அவர்களது மரபணுக்கள் வழி குழந்தைகளுக்கும் அறிவாற்றல் மரபணுக்கள் வழி குழந்தைகளும் அறிவாற்றல் பெற்றவர்களாக அமைவார்கள் என்பது மருத்துவ அறிவியல் உண்மை. இந்த குறளிலும் ஆண் பெண் ஆகிய இரு பாலாருக்கும் கல்வி மிகவும் இன்றியமையாது என திருவள்ளுவர் தெளிவுபட தெரிவிக்கின்றார். அதனால இதுல தாயும் தந்தையும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றும், அதனால் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் என்பதையும் நாம் பெறப்படு பொருள் அறிகின்றோம். அடுத்து குழந்தை வளர்ப்பில் செவிலித்தாயின் பங்கு. அருள் என்னும் அன்பு ஈன் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. இந்த குறள் குழந்தையை வளர்க்கும் பொறுப்பு செவிலித்தாயிடம் விடப்படும் மரபு அன்று தமிழ்நாட்டில் இருந்தமையை சுட்டிக்காட்டுகின்றது. ஆனால் திருக்குறளில் குழந்தையை வளர்க்கும் பொறுப்பு செவிலித்தாயிடம் விடப்பட்டதற்கான பதிவு இல்லை. ஏனென்றால் என்ன இருந்தாலும் பெற்ற தாய் வளர்ப்பது போல செவிலி தாய் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக பெரும்பாலும் வளர்க்க மாட்டாள் என்பது தெளிவு. இது உலகியல். அதனால்தான் திருவள்ளுவர் குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை செவிலித்தாயிடம் ஒப்படைக்காமல் அதை பெற்ற தாயிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். அடுத்து கவலை தீர்க்கும் மருந்து குழந்தை. அதிகாரம் 178 குறிப்பு அறிவுறுத்தல் அதிகாரம். குறள் 1275. செறிதுடி செய்து இறந்த கள்ளம் உறுதுயர் தீர்க்கும் மருந்து ஒன்று உடைத்து. 1275 குறள். நுண்பொருள் விளக்கம். இது நேரடியாக இந்த குறளுடைய பொருள் எல்லைக்கும் தெரியும். இது நுண்பொருள் விளக்கம். இந்த குறளில் வரும் அவனது துணைவி தாய்மை பேறு அடைந்திருக்கிறாள் என்பதையும், அண்மையில் அவளுக்கு வளைகாப்பு அதாவது சீமந்தம் என்னும் தாய்மை பேறு அடைந்தவரை மகிழ்ச்சிப்படுத்தும் ஓர் பயக்கும் சடங்கு நிகழ்ந்திருக்கிறது என்பதையும், வளைகாப்பு நிகழ்வின் போது இரு கைகளிலும் அணிவிக்கப்பட்ட நிறைந்த வளைகளுடன் இருந்த தலைவி என்னும் பொருளில் அமைந்த செறிதொடி என்னும் சீர்வழியாக திருவள்ளுவர் மிகவும் நுட்பமாக தெரிவிக்கின்றார். தனது துணைவியின் வயிற்றில் வளரும் குழந்தை தனதுக்கு மிகுந்த துயரத்தை தீர்க்கும் மருந்து என்று துணைவன் நுட்பமாக குறிப்பிடுகின்றான். ஒரு குழந்தை துணைவன் துணைவி ஆகிய இருவருக்கும் மிகு கவலையை தீர்க்கும் மருந்தாக அமைகின்றது
பெற்றோருக்கு மகிழ்ச்சியை தருகின்றது என்ற உலகியல் உளவியல் உண்மையை இந்த குறள் வழி பதிவு செய்தார். அதனால துணைவி நிறைந்த வளையல்கள் அணிந்த கைகளை ஆட்டி காட்டுவதன் வாயிலாக குழந்தை பேறு பெற்றிருக்கிறேன், அந்த குழந்தை மகிழ்ச்சியை கொடுக்கும், துன்பத்தை தீர்க்கும் என்பதை துணைவனுக்கு அறிவுறுத்துகிறாள். நான் மகிழ்ச்சி அடைவது போல நீங்களும் மகிழ்ச்சி அடைங்கள் என்ற அந்த உயரிய ஒரு பண்பாட்டை வெளிப்படுத்துகின்ற குறளாக அமைந்திருக்கிறது. இந்த கருத்துக்களை எல்லாம் பேராசிரியர் முனைவர் கோ மோகன்ராஜ் அவருடைய கருத்தின்படி அமைக்கப்பட்டது. இந்த கருத்தாக்கம் உலகம் முழுவதும் உள்ள பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் மிக சரியாக பொருந்தும் தன்மையது. உலகம் முழுமைக்கும் பொருந்தும் தன்மை உடைய கருத்தாக்கங்களை உரைக்கும் உயர்வால்தான் திருக்குறள் உலக நூல் என்பது இந்த குறள் வழியும் நிலைநாட்டப்படுகிறது. அடுத்த உட்தலைப்பு பழிபிறங்கா பண்புடை மக்களால் வரும் பயன். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். அப்ப பழிபிறங்கா பண்புடை மக்களை பெற்ற என்ன பயன்? எழுபிறப்பும் தீயவை தீண்டா. குறள் 62. அடுத்து குழந்தைகள் தந்தைக்கு செய்யும் உதவி. குறள் 70. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். குறள் 70. ஆக குழந்தைகள் மகன் என்று மகன் தந்தைக்கு இவன் தந்தை என்னோற்றான் என்றும் சமுதாய மதிப்புமிக்க சொல்லை பெற்றுத்தர வேண்டியது அவனுடைய கடமை. இது இங்க மகன் என்று குறிப்பிட்டாலும் கூட இங்க மகள் என்றும் பொருந்தும். ஏனென்றால் ஒரு மொழி ஒளிதன் தன் இனங்குறித்திற்கு உரைத்த என்ற நூற்பா 358 நன்னூல் நூற்பா வழி அந்த மகன் என்பது இங்க மகள் என்பதையும் குறிக்கும் என்று அறிய வேண்டும். கூழும் குழந்தைகளால் அமிழ்து ஆகும். உட்தலைப்பு குழந்தைகளால் ஒரு எளிய பொருளும் மிக உயர்ந்த பொருளாக மடைமாற்றம் பெறும் என்பது திருவள்ளுவருடைய கருத்தியல். அமிழ்திலும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ் 64. ஆக நம்முடைய குழந்தையின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருப்பதனால சிறுகை அளாவிய கூழ் கூட, ஒரு எளிய கூழ் கூட மிக உயர்ந்த அமிழ்தமாக மாறிவிடுகிறது என்று அந்த எளிய கூழை அமிழ்தமாக கொள்ளுகிறார்கள் தந்தையர்கள் தாய்கள் என்பதை இந்த குறள் பதிவு செய்கிறது. இந்த ஆய்வுக்கட்டின் வழியாக கண்டுபிடிப்புகள் எவை என்றால், குழந்தை செல்வம் என போற்றப்படுதல், குழந்தையால் எளிய கூழ் ஒரு உயர்ந்த அமிழ்தமாக மாறுதல். அடுத்து குழந்தையின் மெய் தீண்டல் பெற்றோர் உடலுக்கு இன்பம் பயத்தல் என்பதை விட குழந்தைகள் பெற்றோர்களை பார்த்து ஓடி வந்து அவர்களாகவே கட்டிப்பிடித்தால் உடற்கு இன்பம் என்பது ஈடு இணையிலா இன்பமாக மாறும். குழந்தைகள் பெற்றோரது மிகுந்த துயரங்களை தீர்க்கும் மருந்தாகிறார்கள். அடுத்து குழந்தை வளர்ந்த பின்னர் சான்றோர்களாகி தாய்க்கு பெரும் மகிழ்ச்சியையும் சமுதாய மதிப்பையும் பெற்றுத் தருதல். அடுத்து குழந்தை தனது பெற்றோருக்கு சமுதாய மதிப்பை பெற்றுத் தருதல். அடுத்து உட்தலைப்பு திருக்குறள் உலக நூல். ஏன் குழந்தைகளை இவர்களால் தான் சிறப்புறவும் பண்பு நலங்கள் மிக்கவராகவும் வளர்க்க முடியும் என்ற குறிப்பு ஏதும் திருக்குறளில் இல்லை. இன்னின்ன குழந்தைகளைத்தான் சிறப்பாகவும் பண்பாகவும் பண்பு மிக்கவர்களாகவும் வளர்க்க முடியும் என்ற வரையறையும் திருக்குறளாம் உலக பொதுமறையில் உலக நூலில் இல்லை. இன்னின்ன குழந்தைகள் தான் சிறப்பாகவும் பண்பாகவும் பண்பு மிக்கவர்களாகவும் வளர்வார்கள் என்ற குறிப்பும் திருக்குறளில் இல்லை.
திருவள்ளுவர் வரையறுத்த குழந்தை வளர்ப்பு சிந்தனைகள் என்னும் இந்த ஆய்வு கட்டுரைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட குறட்தரவுகள் திருக்குறளில் உள்ள குழந்தை வளர்ப்பு சிந்தனைகள் சாதி, இனம், மொழி, நிறம், உருவம், ஊர், கட்சி, நாடு, நாடுகள், ஆண், பெண், இளையோர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தர் போன்ற அனைத்து இயற்கை செயற்கை இலகம் கடந்து நிற்கின்றன. அவை உலக பொதுமையில் சார்ந்து நிற்கின்றன. உலக முழுமைக்கும் பொருத்தப்பாடு உடையவனாக நிற்கின்றன. இச்சிந்தனைகள் எல்லாம் வழங்குகின்ற இந்த 16 குறட்தரவுகள் திருக்குறள் உலக நூல் என்பதை ஐயத்திற்கு இடமின்றி மெய்ப்பித்து காட்டுகின்றன. எனவே திருக்குறள் ஓர் உலக நூல்தான். உலக நூல் திருக்குறளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டியது நமது திருவள்ளுவ கடமை, உலக கடமை. அடுத்து அடிக்குறிப்பு, துணைநூல் பட்டியல், அடுத்து துணைநூல் பட்டியல் என்று நிறைவுரையும் எழுதியிருக்கிறேன். நிறைவுரை இங்கே படிக்க தேவையில்லை. அதனால இத்துடன் நிறைவுரைக்கு அடுத்துதான் அடிக்குறிப்பு, துணைநூல் பட்டியலை கொடுத்திருக்கிறேன். இந்த வாய்ப்பினை நல்கிய பேராசிரியர் முனைவர் கு. மோகன்ராஜ் ஐயா அவர்களுக்கும், இதை மிக பொறுமையோடு கேட்ட திருக்குறள் சார்ந்தவர்களுக்கும், இதனை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற துபாய் முனைவர் ரோஹிணி அம்மையார் அவர்களுக்கும் நன்றியை கூறி அமைகின்றேன். நன்றி.